இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உயிருள்ள தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதிசயமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பது. அவரை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக நம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம், ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையில் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பா, இந்த காலை வேளையிலே நான் வந்திருக்கிறது உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ நான் இங்கே வரல. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாதவராய், வல்லமை நிறைந்தவராய் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு விஷயம் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி, என்னை சுத்திகரித்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை நிற்க செய்யும்படியாக உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம், ஆண்டவரே உம்முடைய செம்மையான தூய தேவ ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ள காணப்படட்டும். அவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றட்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தோடு கூட ஒரு தொடர்பு, எங்கள் தேவனோடு கூட ஒரு தொடர்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு தொடர்பு, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியம் இந்த காலை வேளையிலே காணப்படட்டும். தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே சரீரங்கள் ஆண்டவரே உமக்கு உகந்த தூய ஜீவ பலியாக இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கப்படட்டும். ஆண்டவரே, அந்த தூய பலியின் நறுமணத்தை கர்த்தர் ஆண்டவரே முகர்ந்து கொள்ளட்டும். தகப்பனே, ஒரு விஷயம் கூட ஒரு பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்வீராக, எங்களுடைய சபையில் செய்வீராக, எங்களுடைய ஆராதனையில் செய்வீராக. தகப்பனே, எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வரும். இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே, எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உம்முடைய சட்டைகளை நிழல் எங்களை மறைத்துக் கொள்வீராக. ராஜா, உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழியட்டும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையை நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வணைந்தோராய், என்னில் உள்ள உந்தன் அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வணைந்தோராய், என்னில் உள்ள உந்தன் அன்பை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்,
வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். என்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். என்மேல் மோதும் குமிழி போல மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள். புராண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசர் நீர்வீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில். இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அப்படியே முழங்கால் படிடுவோம். நேசிக்கிறார் என்னை நேசிக்கிறார். கிருபையினால் என்னை தாங்குகிறார். அதிசீக்கிரத்தில் என் ஆண்டவர் வருவார். தம் நேசத்தினால் என்னை சேர்த்து கொள்வார். நேசிக்கிறார் நேசிக்கிறார் என்னை நேசிக்கிறார். நேசிக்கிறார் என்னை நேசிக்கிறார். கிருபையினால் என்னை தாங்குகிறார். அதிசீக்கிரத்தில் என் ஆண்டவர் வருவார். நேசத்தினால் என்னை சேர்த்து கொள்வார். அதிசீக்கிரத்தில் என் ஆண்டவர் வருவார். தம் நேசத்தினால் என்னை சேர்த்து கொள்வார். அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தார். அவர் அன்புள்ள ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தார். அவர் அன்புள்ள ஆண்டவரே. அன்போடு என்னை காண்கின்றார். என் இயேசு என்னோடு இருக்கிறார். அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகித்தார். அவர் அன்புள்ள ஆண்டவரே. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தாவீது யோனத்தான் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, மை டெத் இஸ் இன் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் சாவு எனக்கு அடுத்த படியில் இருக்குது, அடுத்த அடியில் எனக்கு சாவு இருக்குது. இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து கால் எடுத்து இப்படி வச்சேன்னா எனக்கு சாவு இருக்குது. என்னுடைய அடுத்த அடி எனக்கு மரணம் என்று சொல்லி யோனத்தான் இடத்துல சொல்லிட்டு அவர் கதறி அழுதார். இந்த மரணத்துக்கு எதுவான எந்த பொல்லாப்பையும் நான் செய்யலை, எந்த ஒரு துரோகத்தையும் நான் செய்யலை. இந்த மரணம் எனக்கு இப்போது அடுத்த அடியில் எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரணம். அந்த மரணத்துக்கு விரோதமான காரியத்தை நான் செய்யலை. ஆனாலும் எனக்கு அடுத்த அடியில் எனக்கு சாவு இருக்குது அப்படின்னு சொல்லி யோனத்தான் இடத்துல சொல்லி தாவீது அழுகிறார். யோனத்தானும் தாவீதை கட்டி பிடித்து கொண்டு அழுகிறார்.
யோனத்தான் தாவீதை நேசித்த அந்த நேசத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உயிரை போல யோனத்தான் தாவீதை நேசித்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உயிரை போல யோனத்தான் தாவீதை நேசித்தானாம். அவன் உயிர் எப்படியோ அப்படி தாவீதை அவன் நேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் அந்த பள்ளத்தாக்கில் கட்டி பிடித்து கொண்டு அழுகிறார்கள். தாவீதினுடைய மரண செய்தி, தாவீதுனுக்கு ஏற்பட போகிற அந்த கொடூரமான காரியங்களை யோனத்தான் கேட்டு அவன் அழுகிறான். பெலன் போக மட்டும் அவன் அழுகிறான். தாவீதும் பெலன் போக மட்டும் அழுகிறான். தாவீது கதறி சொன்ன வார்த்தை, எனக்கு அடுத்த அடியில் மரணம் இருக்குப்பா, என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் இப்போ எடுத்து வச்சேன்னா என்னை கொன்றுவாங்க, அவ்வளவு சமீபமாய் நான் மரணத்துக்கு இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஆனால் யோனத்தானால் அந்த காரியத்தை கேட்டு அழுக தான் முடிஞ்சதே தவிர அதுக்கு எதுவும் யோனத்தானால் செய்ய முடியல. என்னால் இயன்ற மட்டும் நான் உன்னை காப்பாற்றுறேன், என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்றுறேன். பின்னால் சவுல்கிட்ட போய் அவர் சண்டை போடுவார், ஏன் தாவீதை கொல்ல தேடுற, அவன் தன் உயிரை பணையம் வச்சு இஸ்ரவேலினுடைய மானத்தை மீட்டெடுத்தான், ஜீவனை மீட்டெடுத்தான்ல, அவனை ஏன் நீ கொல்ல பார்க்குற அப்படின்னு சொன்னப்போ சவுல் ஒரு ஈட்டியை எடுத்து யோனத்தான் மேலே எறிவார். ஆனாலும் யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலை பகைத்து கொண்டு, ராஜாவாகிய சவுலை பகைத்து கொண்டு தாவீதை நேசித்தான். அந்த அளவுக்கு தான் யோனத்தானால் தாவீதுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இதே யோனத்தான் பாருங்க, தாவீதுக்கிட்ட சொன்ன காரியம், என் உயிரை போல நான் உன்னை நேசிக்கிறேன். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அவன் உயிரை போல தாவீதை அவன் நேசிச்சானான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரை விட நம்மை அதிகமாய் நேசித்தார். அவருடைய உயிரை விட அவர் நம்மை அதிகமாய் நேசித்தார். அந்த உயிரையே நமக்காக கொடுத்து, அது யோனத்தானால் செய்ய முடியல, ஆனால் இயேசு செய்தார். அவருடைய உயிரை விட, அவருடைய ஜீவனை விட அவர் நம்மை அதிகமாய் நேசித்தார். இப்போ நம்ம தாவீது சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, நான் எங்கப்பா சாவு எனக்கு ரெடியாக இருக்குப்பா, சாவு எனக்கு ஆயத்தமாக இருக்குப்பா, சாவு எனக்கு சமீபமாக இருக்குப்பான்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. என் உயிரை விட, அதாவது அவர் உயிரை விட என்னை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். அவர் ஜீவனையே கொடுத்து என்னை நேசிச்சிருக்கிறாரு. அதனால் நான் அந்த அறிக்கையை சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற அறிக்கை ஒன்று இருக்குது, என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னுடைய ஜீவன் இருக்கிறது, என்னுடைய காலங்கள் இருக்கிறது. நான் எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எவ்வளவோ மோசமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து இருக்கலாம். ஆனாலும் நான் எதை குறித்தும் கவலைப்பட போகிறதில்லை. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் உம்முடைய ஜீவனையே கொடுத்து என்னை நேசித்திருக்கிறீர். நான் அசைக்கப்பட முடியாத இடத்துல நான் இருக்கிறேன். எந்த காரியம் வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாய் முழு இருதயத்தோடு விசுவாசத்தை வைக்க வேண்டும். அப்படி அவரை அப்படி நம்ம அவரை நம்பும்போது நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கையை அவர் பொய்யாக மாற்றவே மாட்டார். ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்கும், ஆனால் திட்டங்களும் செயல்களும் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். திடீர்னு அது நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால் நம்ம நிற்கிறது உறுதியான அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் பெருமழைக்கு ஒன்றும் அசையாது. பெருங்காற்று வந்தாலும் அது அசையாது. பெருங்காற்று வந்து அதன் மேலே மோதினாலும் அது அசையாது. நம்ம உறுதியான கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அங்கே வைக்கப்பட்டிருக்கிறபடினால நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் காத்திருங்கள். நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் வைராக்கிய வாஞ்சையோடு நீங்கள் இருங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த வாரம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது.
மை லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். நீங்கள் தான் என் காலங்களை கையில் வச்சுருக்கீங்க. ஒன்றும் எனக்கு விரோதமாக இருக்காது. எல்லா காரியத்தையும் நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் கூட இந்த ஆராதனையை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த ஆராதனையினுடைய மேன்மையும் துதியும் கனமும் புகழ்ச்சியும் எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தில், உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த வாரம் அந்த ஆளுகையில் நம்ம பார்க்க போகிறது மீட்பும் ஆளுகையும். நல்லா கவனிங்க. இந்த வாரம் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு மீட்பும் ஆளுகையும். கவனியுங்கள். சிருஷ்டிப்பும் மீட்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது சிருஷ்டிப்பு உண்டாக்கப்பட்டது. சிருஷ்டிப்பில் நாம் பார்த்தோம், மனிதன் சகலத்தையும் ஆளுகிறவனாக, ஆளுகை செய்கிறவனாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்த்தோம். பாவம் செய்தான், ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான், அடிமையானான், பிசாசுக்கு உணவாகி போனான் என்று சொல்லி பார்த்தோம். வீழ்ச்சி அடைந்த மனிதன் திரும்ப அந்த சிருஷ்டிப்பின் நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் மீட்பு ஏற்படுத்தப்பட்டது. முதல்ல மீட்பு ஏற்படுத்தப்படலை, முதல்ல சிருஷ்டிப்பு ஏற்படுத்தப்பட்டது. சிருஷ்டிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த சிருஷ்டிப்பு வீழ்ச்சி அடைந்த போது அந்த வீழ்ச்சி அடைந்த சிருஷ்டிப்பை திரும்ப அந்த நிலைக்கு கொண்டு வருகிறதற்காக அங்கே மீட்பு ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினால் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். சிருஷ்டிப்பு அற்புதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார், சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நீங்கள் சிருஷ்டிப்பை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கும்போது, சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் மாம்ச சரீரத்தில் இல்லை, அவர் மனிதனாக இல்லை. அவர் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவர் 100% தெய்வமாகவே இருந்தார். அவர் மனிதனாக இல்லை, அவர் தெய்வமாக, சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருந்து மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் மீட்கப்படும் போது, வீழ்ச்சி அடைந்த மனிதனை மீட்கிறதற்காக அவர் ஏற்படுத்தப்பட்ட போது அவர் மாம்ச சரீரத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிருஷ்டிப்பு, அவர் தேவனாக இருந்து மனிதனை சிருஷ்டித்தார். மீட்கப்படும் போது 100% அவர் தெய்வமாக இருந்தாலும் 100% அவர் மனிதனாக இருந்து அவர் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிருஷ்டிப்பு நடந்தபோது அவர் கடவுளாகவும் தேவனாகவும் இருந்தார். மீட்பு நடந்தபோது அவர் மனிதனாக 100% மனிதனாக இருந்து மனிதனை மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீட்பு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்காக அந்த மீட்பு ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சிருஷ்டிகர் மனிதனாக பிறந்து மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவர் அந்த மீட்பை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மீட்பில் அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய மாம்சமும் இரத்தமும் கிழிக்கப்பட்டு சிந்தப்பட்டு அவர் அந்த மீட்பை சிலுவையில் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவகுமாரனாய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தான் மனிதனாக வந்தார். எந்த தெய்வமாக இருந்து மனிதனை சிருஷ்டித்தாரோ அதே தெய்வம் அதே மனிதனாக உருவெடுத்து மாம்ச சரீரத்தில் வந்து மீட்பை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் மூலமாக பாவம் இந்த பூமியில் வந்தது. அந்த ஒரு மனிதன் மூலமாக வந்த பாவத்தை இன்னொரு மனிதன், தெய்வமாக இருந்த ஒரு தெய்வம், கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வந்து அந்த பாவத்திற்கு ஒரு மீட்பை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 5:15 சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும்
ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஈவு என்ற சொல் மீட்பை வெளிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரே மனிதன் மூலமாக, ஒரே மனிதன், அந்த மனிதன் என்கிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். மனிதன் மூலமாக மீட்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பில் அவர் தேவன், மீட்பில் அவர் மனிதன். இன்னும் சொல்லப்போனால் அவரே மனிதன் என்கிற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 8:40 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்களே, ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, மனுஷனாகிய என்னை என்று சொல்லி ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே மனுஷனால ஈவாக மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றார் மனுஷனாகிய என்னை அப்படின்றார். அப்போ மனுஷன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு உண்டான காரணம் என்ன? நானும் உங்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதன் என்கிறதை அவர் சொல்லுகிறார். மீட்பு அந்த மாம்ச சரீரத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்ச சரீரத்திலிருந்து நமக்கு உண்டாக்கப்பட்டது. சிருஷ்டிகர் தம்முடைய இருதயத்தில் சிருஷ்டிப்பை எவ்வளவு நேசித்திருந்தால் அந்த சிருஷ்டிப்புக்காக அவர் மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்க முடியும். சிருஷ்டிகர் எப்படி அந்த மனிதனை நேசித்திருந்தால் அந்த சிருஷ்டிப்புக்காக அவர் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரத்தையே அவர் தனக்காக எடுத்துக்கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்திருக்க முடியும். சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பை கைவிடவே இல்லை. அந்த சிருஷ்டிகர் அந்த சிருஷ்டிப்பை கைவிடுறதுக்கு பதிலாக எந்த எல்லைக்கும் போகிறதற்கு அவர் தயாராக இருந்தார். அந்த அன்பு, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காரியம், அந்த நேசம், இதெல்லாம் நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எவ்வளவு அதை நேசித்தார், அந்த சிருஷ்டிப்பை நேசித்தார் என்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போது சிருஷ்டிப்பினுடைய மகிமை என்ன? அந்த சிருஷ்டிப்பை ஆண்டவர் கைவிடவே இல்லை. அந்த சிருஷ்டிப்பை அளவுக்கு அதிகமாய் அவர் நேசித்தார். இந்த பூமியில் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அப்படி நேசிக்கலை. எந்த ஒரு காரியத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை கொடுக்கல. எந்த ஒரு காரியத்திற்கும் அப்படிப்பட்ட மகிமையும் கனத்தையும் அவர் கொடுக்கல. தம்முடைய சிருஷ்டிப்புக்கு அந்த கனத்தையும் அந்த மகிமையையும் அவர் கொடுத்தார். அவர் அந்த ஆளுகையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மீட்பின் நோக்கம் என்ன? எதற்காக மனிதன் மீட்கப்பட்டான்? எதற்காக மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வமே இந்த பூமியில் ஒரு சிருஷ்டிக்கிறான தெய்வம் சிருஷ்டிப்பினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு எதற்காக இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வந்து அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை எதற்காக மீட்டு எடுக்கணும்? அந்த மீட்பினுடைய நோக்கம் என்ன? இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ உலகில் ஒரு கேள்வி ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிம்பாங்க. ஆமாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிடுவோம், அதோடு போயிடுவாங்க. ரட்சிப்பு என்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய காரியத்திலிருந்து நம்ம விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை குறிக்கிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய பரிதாபம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறவங்க அந்த ரட்சிப்பிலேயே உட்காந்துருவாங்க. அதை தாண்டி சரிங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்து என்னன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அடுத்த காரியம் என்ன? உன்னை ரட்சித்துட்டாருப்பா, அடுத்த காரியம் என்ன? உடனே ஒரு காட்சி நமக்கு ஞாபகம் வரும். 2 கல்லனில் ஒரு கல்லன் ரட்சிக்கப்பட்டான், மரித்தான், பரலோகத்துக்கு போயிட்டான். இதே ஆர்டரை தான் இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவ்வளோதான், இனி எப்போ மரணம் வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அந்த ரட்சிப்புக்கு அப்புறம், ரட்சிப்புக்கும் மரணத்துக்கும் நடுவில் அது என்ன உனக்கு? எதுக்காக உன்னை ஆண்டவர் மீட்டார்? எதுக்காக உன்னை மீட்டு எடுக்கிறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய சரீரத்தில் அவர் இந்த பூமிக்கு வந்தார்? என்ன காரியத்திற்காக அவர் சிலுவையில் உனக்காக போனார்? அந்த காரியத்தை குறித்து யோசிக்கவே மாட்டோம். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோதான், நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் மரணம் வரும், நான் மரிப்பேன், இல்லை ஆண்டவர் வருவார், நான் உயிரோடு இருக்கும்போது மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரோடு போய்விடுவேன், அவ்வளோதான். ஆனால் மீட்புக்கும் மரணத்திற்கும் நடுவில்
என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஐயா, நான் உங்களுக்கு திரும்ப தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மீட்பு ரட்சிப்புங்கிறது முடிவு இல்லை. மீட்பு ரட்சிப்புங்கிறது தொடக்கம், வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். மீட்பும் ரட்சிப்பும் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது முடிவில்லை. அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில்லை. ரட்சிக்கப்பட்டுட்டா அவ்வளோதான் அப்படின்னு நீ இருக்காத. அப்போது அதுக்கப்புறம் என்ன காரியம், அதுக்கப்புறம் என்ன எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி அதுக்கப்புறம் இருக்கணும், அப்படி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த காரியங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. சிலுவையில் அந்த கள்வன் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டான், மரித்தான், பரலோகத்துக்கு போயிட்டான். அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அடுத்த வாரம் முதல் வாரத்துக்கு வாங்க. அந்த காரியத்தையும் சிம்சோனுடைய காரியத்தையும் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்குறேன். அப்போ தான் ஏன் சிலுவையில் அந்த காரியம் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது சும்மா நடக்கலை, அது சும்மா காரியம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவரே நான் அதுக்கப்புறம் மரித்தான், அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டான். அப்படி தான் அங்கே நம்ம படிக்க முடியும். அது அவ்வளோதான் அதில் சொல்ல முடியும். ஆனால் அதில் பின்னாடி இருக்கிற சத்தியம் அது மிகப்பெரிய சத்தியம். நான் ஃபஸ்ட் வாக்கில் அதை தான் நான் பேச போகிறேன். அதனால் கவனமாக கவனித்து நீங்கள் வாங்க, அதில் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது மீட்புக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன? நான் மீட்கப்பட்டுட்டேன், மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் கவனமாக கவனித்து பார்க்கணும். அப்போது நல்லா கவனிங்க. மீட்பு முதல்ல உண்டாக்கப்படலை, சிருஷ்டிப்பு தான் முதல்ல உண்டாக்கப்பட்டுச்சு. சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தவறி போகும்போது தான் மீட்பு உண்டாக்கப்பட்டுச்சு. சிருஷ்டிக்கும் போது தேவன் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார்? தேவன் ஒருவர் மனிதனை சிருஷ்டித்தார், வேற யாரும் அவர் கூட இல்லை. அப்போ மீட்பின் நோக்கம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். எதுலேருந்து செய்கிறார்? ஒரு வீழ்ச்சியிலிருந்து அவனை தூக்கி எடுக்கிறார். அப்போ சிருஷ்டிப்பின் நோக்கம் எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எடுத்த உடனே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக மனுஷனை சிருஷ்டிக்கலை. மனுஷனை சிருஷ்டித்து நீ போய் சுவிசேஷம் அறிவின்னு சொல்லி ஆண்டவர் அவனை சிருஷ்டிக்கலை. மாறாக அவனை எதுக்காக சிருஷ்டித்தார்? தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை சிருஷ்டித்தார், அவர் எனக்கு இந்த பூமியை கொடுத்திருக்கிறார், நான் இந்த பூமியை பண்படுத்தவும் காக்கவும் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், என்னை இந்த பூமியின் மேலே எல்லா ஜீவராசிகளின் மேலே என்னை ஆளுகை செய்கிறவனாக வைத்திருக்கிறார், நான் ஆளுகை செய்கிறவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை அறிந்து அவன் இந்த பூமியில் வாழணுங்கிறதுக்காக தான் தேவன் அவனை சிருஷ்டித்தார். நீ தேவனை போய் அறிவின்னு சொல்கிறதுக்காக அவன் மனிதனை ஆதாமை சிருஷ்டிக்கலை. ஆதாமை சிருஷ்டிக்கும் போதே அவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார், அவர் தான் எல்லா காரியத்தையும் எனக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆளுகையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவரை விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய வல்லமையை பார்த்து இவனும் ஒரு வல்லமை உடையவனாக, ஒரு ராஜாவாக, ஆளுகை செய்கிறவனாக இந்த பூமியில் இருக்கணும், அதை தேவன் பார்த்து மகிழணுங்கிறதுக்காக தான் சிருஷ்டிப்பு உண்டாக்கப்பட்டது. அதனால தான் பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு காரியம் நடக்குது. வாசிச்சு பாருங்கள். ஆதியாகமம் 2:19 சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேரிடுவானோ என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேர் ஆயிற்று. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சிருஷ்டித்தவருக்கு சிருஷ்டிப்புக்கு பேர் வைக்க தெரியாதா? அவர் தானே சிருஷ்டித்தார். பூமியின் மண்ணினால சகலவித ஜீவராசிகளையும் அவர் தானே சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் போதே இதுக்கு இது பேர், இதுக்கு இது பேர்னு வச்சுட்டு போயிருந்துருக்கலாமே. ஆனால் ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நீ பேர் வைப்பா, நீ என்னென்ன பேர் வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த சிருஷ்டிகர் அந்த சிருஷ்டிப்பின் மேலே அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். ஆதாமின் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருந்தார். ஆதாம் அதுக்கு என்னென்ன பேர் இட்டானோ அந்த பேரே
அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா மிருகத்துக்கும் ஆதாம் பேர் வச்சான். ஏன் ஆண்டவர் பேர் வைக்கல தெரியுமா? ஆண்டவர் அது கூட டீல் பண்ணுறவர் கிடையாது. ஆண்டவர் அதை கூப்பிட போகிறது கிடையாது. அதை ஆளுகை செய்கிறது ஆண்டவர் கிடையாது. அதை ஆளுகை செய்கிறவன் ஆதாம். ஆதாம்னுடைய ஆளுகைக்கு அது உட்பட்டு இருக்குது. அதனால் ஆதாம்கிட்ட சொன்னார், நீ அதுக்கு பேர் வை. ஆதாமுக்கு மட்டும்தான் அவர் பேர் வச்சார். ஏன்னா அவரோட டீலிங் யார் கூடன்னு பார்க்கும்போது அவர் ஆதாமோடும் அவருக்கு மட்டும்தான் டீலிங். அதனால தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெயர் சொல்லி அழைக்கிற காரியத்தினுடைய அர்த்தம் என்ன? உனக்கும் எனக்கும் தான் டீலிங். அவர் சொல்கிறாரு, இந்த காக்கா கூடையோ இந்த சிங்கத்து கூடையோ இந்த புலி கூடையோ எனக்கு டீலிங் கிடையாது. அதெல்லாம் உன்னுடைய ஆளுகைக்கு நான் விட்டுருக்கிறேன். நீ தான் அதுக்கெல்லாம் தலைவன், நீ தான் அதுக்கெல்லாம் ராஜா, நீ தான் அதுக்கெல்லாம் அதை ஆளுகை செய்கிறவனாக நீ தான் இருக்க போகிற. நீ இதுக்கு வரைக்கும் தான் இருக்கணும், நீ இங்கே வரக்கூடாது, நீ அங்கே தான் இருக்கணும், இதெல்லாம் திட்டம் பண்ணி ஒழுங்கு பண்ண போகிறவன் நீ தான். நான் அதிலெல்லாம் தலையிட மாட்டேன். இந்த பூமி உனக்கு ஆளுகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் உனக்கும் தான். நான் உன்னோடு கூட பகலுக்கிலின் குளிர்ச்சியான வேலையில் வருவேன், உன் கூட சந்தோஷமாக நான் இருப்பேன், உன்னை பார்த்து நான் மகிழுவேன். என்னுடைய சிருஷ்டிப்பாகிய உன்னை நான் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்துலேருந்து அந்த ஒரு ஸ்நேகத்தை நான் பெற்றுக்கொண்டு, ஒரு அன்பை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாய் மனரம்மியமாய் நான் போவேன். டெய்லி இது நடக்கும். இது மட்டும்தான் எனக்கும் உனக்கும் உள்ள உறவுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போது கவனித்து பாருங்கள், மனிதன் பாவம் செய்தான். மனிதன் பாவம் செஞ்ச உடனே ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம் தெரியுமா? எந்த மிருகங்களை ஆதாமினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீயே பேர் வைப்பா, நீயே எல்லாம் செய்ப்பா, நீயே எல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாரோ அந்த மிருகத்துக்கிட்டெல்லாம் ஆண்டவர் பேச வேண்டியதாக போயிடுச்சு. பிளேயாம்காக கழுதைக்கிட்ட ஆண்டவர் பேசினார். யோனாக்காக மீனுக்கிட்ட ஆண்டவர் பேசினார். மிருகங்கள் கிட்ட ஆண்டவர் பேச வேண்டியதாக போச்சு. எந்த மிருகத்தை ஆளுகைக்கு உட்படுத்தினாரோ ஆதாம்கிட்ட, அந்த ஆதாம் பாவம் செய்த போது அந்த மனிதர்களுக்காக மிருகத்துக்கிட்ட பேச வேண்டியதாக போச்சு. மனிதன்கிட்ட பேசுறதுக்கு அவருடைய பேச்சு எடுபடலை. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. மிருகம் பேச்சை கேட்டு நடக்குது. நான் மட்டும் போயிருந்தேன் உன்னை கொன்று இருப்பான்டா அங்கே நிற்கிறவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி கழுதை பேசாத மிருகம் பேசினது என்று சொல்லி பார்க்குறோம். மிருகத்தின் மேலே இருந்த ஆளுகை மனிதனிடத்துலேருந்து போயிடுச்சு. அது இப்பெல்லாம் மனிதன் பேச்சை கேட்கறது இல்லை, அது கர்த்தருடைய பேச்சை கேட்கிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆண்டவர் அது சத்தத்தை கேட்டு உணவு கொடுக்கிறாரு. அந்த காரியம் முன்ன யாருக்கு இருந்தது? ஆதாம்கிட்ட இருந்தது. ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. இதை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நோவா பேழையை செஞ்சப்போ எல்லா மிருகத்தையும் ஆண்டவர் கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு இந்த யானைக்கு இந்த தீவனம், பூனைக்கு இந்த தீவனம், புலிக்கு இந்த தீவனம்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கல. அதை எல்லாத்தையும் நோவா தான் அரேஞ்ச் பண்ணான். நோவா தான் எல்லா காரியத்தையும், அவனுக்கு வேண்டிய உணவு, அந்த மிருகங்களுக்கு வேண்டிய உணவு, எல்லா காரியத்தையும் நோவா தான் செஞ்சான், ஆண்டவர் செய்யல. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்படும் போது ஆண்டவர் இந்த பூமியை எல்லாத்துக்கும் உரிய பூமியாக படைச்சிட்டு எல்லாத்தையும் மனிதனுடைய கரத்தில் கொடுத்துட்டார். ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த காரியம் அப்படியே தலைகீழாய் போனது. மனிதனோடு பேசி கொண்டிருந்தவர் மிருகத்தோடெல்லாம் பேச ஆரம்பித்தார். அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். என்னுடைய சிருஷ்டிப்பு, நான் நேசித்து சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு கழுதைக்கிட்ட பேச வச்சு அவனை பேச கேட்க வைக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் மனிதனுடைய வீழ்ச்சி இருந்ததுன்னு தெரியுமா? இதெல்லாம் வாசிக்கும்போது நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வாசிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அதில் இருக்கிற அந்த ஒரு ஏமாற்றம், அதில் இருக்கிற தேவனுடைய தவிப்பு பார். உன்கிட்ட பேசுகிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்காக நான் கழுதுகிட்ட பேசணுமா? உன்கிட்ட சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்காக நான் மீன்கிட்ட பேசணுமா? தேவன் கட்டளை கொடுத்தார். மீன் யோனாவை கரையில் கக்கி போட்டது. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் சிருஷ்டிப்பு என்கிற காரியத்தை நான் முதல்ல அறிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நான் சிருஷ்டிக்கப்பட்ட நிலைமையில் எனக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரம், அந்த ஆளுகையை நான் அறிந்து கொள்ளணும். அப்போ தான் என்னுடைய மீட்பு எனக்கு புரியும். எதிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டார்? இப்போ நான் அந்த மீட்பினுடைய காரியத்தில் வந்ததுக்கப்புறம் தேவனுடைய சத்தம் தெளிவாக எனக்கு கேட்கும்.
ஏலியும் இருந்தான், சாமுவேலும் இருந்தான். ஏலிக்கு தேவனுடைய சத்தம் போகல, சாமுவேலுக்கு தேவனுடைய சத்தம் போனது. சாமுவேல் புது சிருஷ்டிக்கு அடையாளம், ஏலி பழைய மனிதனுக்கு, வீழ்ந்து போன மனிதனுக்கு அடையாளம். புது சிருஷ்டியின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் பேசுகிறார், சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு, பெயர் சொல்லி கூப்பிட்றாரு. அது எதை குறிக்கிறது? அந்த புது சிருஷ்டி, கீழ்ப்படுகிறதற்கு இருதயமுள்ள சிருஷ்டி. பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று இருதயத்தை திறந்து வைக்கிற ஒரு இருதயம் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு உன்ட்ட ஆண்டவர் பேசினா அந்த இருதயம் உனக்கு இருக்கா? ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு மனநிலை உன்னிடத்தில் இருக்குதா? நீ உன்னை அப்படி அர்ப்பணிச்சிருக்கிறியா? சிருஷ்டிப்புல அப்படிதான் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். அவர் அவன்கிட்ட பேசணும், அவன் கூட இருக்கணும், அவனோட உறவாடணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், அதுதான் ஆண்டவனுடைய திட்டம். அவர் மனிதர் மிருகங்களை அவர் கணக்கில் வைக்கல. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாம்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். இந்தா வச்சுக்க, பார்த்துக்கோ, இதுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பியா வை, இதெல்லாம் எப்படி நீ சமாளிப்பியோ சமாளி, எப்படி நீ பண்ணுவியோ பண்ணு. அந்த ஆளுகையை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அந்த ஆளுகையை நான் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் மனிதன் பாவம் செய்தபோது, மனிதன் பேச்சை கேட்காத போது, பேசாத மிருகத்தை ஆண்டவர் பேசினார். பேசாத மிருகம், பேச முடியாத மிருகம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தது. நன்றாய் கவனித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இதையெல்லாம் நம்ம ஒரு கதையாக சொல்லிட்டு போயிடுவோம். கழுதை பேசிச்சு அப்படின்ட்டு சிரிப்போம். கழுதை பேசுனுச்சு இல்லைங்க, உன்கிட்ட பேச முடியல. இந்த கழுதை கேட்கல, அந்த கழுதைக்கிட்ட ஆண்டவர் பேசினார். புரியுதா? உன்கிட்ட பேசுகிறேன், நீ கேட்கல, அதனால் நான் அதுக்கிட்ட பேசுகிறேன். உன்கிட்ட சொல்கிறேன், நீ செய்யலை, அதனால் அதுக்கிட்ட சொல்கிறேன். அது நான் சொன்னால் அது செய்யும். கவனித்து பாருங்க. அப்படி இருந்தும் கூட மனுஷனை ஆண்டவர் கைவிடலை. கழுதிக்கு அவர் ஜீவனை கொடுத்தாரு, மீனுக்கு அவர் ஜீவனை கொடுத்தாரு. மனிதனுக்காக, பேச்சை கேட்காத மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார். அங்கே தான் மீட்பு உண்டாகி இருக்கிறது. எதற்காக அந்த மீட்பு உண்டாகி இருக்கிறது? எதற்காக அந்த மீட்பு உண்டாகி இருக்கிறது? அந்த மீட்பு திரும்ப என்னை அந்த ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறது. திரும்ப என்னை அந்த ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறது. அந்த ஆளுகைக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம், ஆளுகையில் இருக்கிற அந்த மனுஷன் அந்த மீட்பினுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த காரியத்திற்குள்ளே போய், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன், அதை குறித்தெல்லாம் ஏற்கனவே நான் நிறையா சொல்லிட்டேன். அந்த புதிய மனுஷன் என்கிற நிலையில் வாழ்கிறவனுக்கு திரும்ப அந்த ஆளுகை வந்துடுது. திரும்ப அந்த ஆளுகை வந்துடுது. அப்படி வாழ்ந்த ரெண்டு பேரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. தாவீது, நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீது தான் 8ஆம் சங்கீதத்தில் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினான். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? 8ஆம் சங்கீதத்தில் திரும்ப அந்த மீட்பின் சிருஷ்டிப்பின் காரியத்தை அந்த 3 முதல் 8 வசனங்களில் அவன் கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36 எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல். மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் என்றான். வாசிங்க, அது மட்டும். அடுத்த 36. அந்த சிங்கத்தையும் அந்த தடியையும் அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளின் ஒன்றை போல் இருப்பான் என்று சொல்லி, சிங்கத்தின் மேல் தனக்கு இருந்த அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும், கரடியின் மேல் தனக்கு இருந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த கோலியாத்தின் மேலே அவன் செலுத்தினான். ஒரு கல்லில் கோலியாத்து கீழே விழுந்தான். அந்த ஆளுகையை தெரிந்து கொண்ட மனுஷன் பாருங்க, இதெல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எனக்கு கீழே இருக்கு, இதுக்கு நான் ராஜாவா இருக்கேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவன் சிங்கத்தையும் கரடியையும் அடித்து கொண்டிருக்கிறான். எனக்கு இந்த ரேஞ்சரில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கள் ஊர் இந்த பாலமலை இதாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ரேஞ்சர்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அங்கே நான்
அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு புலியை பார்த்தெல்லாம் பயம் இல்லைங்க, கரடி தாங்க எங்களுக்கு பயம் அப்படின்னு. ஏங்க அப்படின்னா, புலி நம்மளை அடித்து கொன்னுட்டு சாப்பிடும், ஆனால் கரடி நம்மளை உயிரோடையே வச்சு சாப்பிடுமா. கரடி கிட்ட நீங்கள் மாட்டுனீங்க அப்படின்னா உங்களை கொல்லாதான் கரடி. அது எடுத்தோடனே உங்கள் கண்ணை டேமேஜ் பண்ணிடும், உங்கள் தலையை மூஞ்சை டேமேஜ் பண்ணிவிட்டு உயிரோடு நீங்கள் கதற 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 அந்த கரடி சாப்பிடுமா. ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் ஒரு பிக்னிக் போயிருக்காங்க. அவங்க அப்பாவை அந்த கரடி கொன்று சாப்பிட்டுருச்சு. இந்த பொண்ணை அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஃபோன் எடுத்து அந்த ஃபாரஸ்ட்டில் நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, ஒரு கரடி என்னை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கு. அப்படி உயிரோடு அது சித்திரவதை பண்ணி நம்மளை கொல்லும் கரடி. இங்கே தாவீது சொல்கிறான், நான் சிங்கத்தை ஒரு வாட்டி அடித்து கொன்னேன், ஒரு கரடியை அடித்து பிடுங்கி அதனிடத்திலிருந்து அதன் வாயிலிருந்து நான் அந்த ஆட்டை மீட்டேன் என்று சொல்லுகிறான். விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எப்படி இருக்கான்? இன்றைக்கு நமக்கு பார்க்குற பிரச்சனையெல்லாம் கோலியாத் மாதிரியே தெரியுது. ஒரு நாய் வந்தால் கூட, ஒரு நாய் துரத்துனா கூட நம்மளால் என்ன செய்ய முடியல. நம்முடைய ஆளுகை, நான் இந்த ஆளுகையில் இருக்கிறேன், என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, நான் அதன் மேலே ஏறி நடப்பேன், அதை மிதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம ஆளுகையை இழந்து போய் கொசுவுக்கும் பேனுக்கும் பூச்சிக்கும் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் இன்னும் சிறு கூட்டமே, சிறு பூச்சியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆளுகையில் இருக்கும்போது பாருங்கள், ஒரு காகம் கொண்டு எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்குது. தானியேல் கதையை நம்ம சொல்லுவோம். தானியேல் கதையில் என்ன, சிங்ககபியில் தானியேலை போட்டாங்க, சிங்கங்கள் தானியேலுக்கு முன்னாடி அமைதியாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம்! அற்புதமே இல்லைங்க அது, தெரியுமா உங்களுக்கு? தானியேல் அந்த சிருஷ்டிப்பின் நிலையில் இருக்கிறான், அந்த இடத்துல இருக்கான். தானியேலினுடைய காரியத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தன்னுடைய பாவமே செய்யல, இருந்தாலும் தன்னுடைய பாவத்திற்காகவும் அந்த வம்சா வழியில் வந்த மரபு மூலமாக வந்த அந்த பாவத்திற்காகவும், என் முன்னோர்கள் செய்த பாவம், என் பிதாக்கள் செய்த பாவம், அந்த பாவத்துக்காகவும் அவன் உபவாசித்து, அதெல்லாம் என்னை தொடர்ந்து வருதே அப்படின்னு சொல்லி அதற்காகவும் உபவாசித்து அவன் ஜெபம் பண்ணினான். தானியேலை குறித்து சொன்னார் ஆண்டவர், நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். அப்போது மிகவும் பிரியமானவன் என்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து வருது தெரியுமா? அந்த பிரியமாய் நேசமாய் மனிதனை சிருஷ்டித்தார் இல்லையா? எவ்வளவு அன்போட மனுஷனை சிருஷ்டித்தார் இல்லையா? எவ்வளவு நேசத்தோட சிருஷ்டித்தார் இல்லையா? அந்த இடத்துல இருந்த அந்த பிரியம் அப்படியே தானியேல் மேலே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த முதல் மனிதன் எப்படி ஆண்டவர் பார்த்தாரோ, எப்படி அந்த மனிதனை பார்த்தாரோ, எப்படி அந்த மனிதன் நேசித்து சிங்கத்தின் மேலே, புலியின் மேலே, கரடியின் மேலே, எல்லா மிருகத்தின் மேலே ஆளுகை கொடுத்து எல்லாத்துக்கும் நீ பேர் வைன்னு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை நிறைந்த ஒரு மனுஷனாக தானியேல் இருக்கிறான். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் என்ன செஞ்சார், உலகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ஆளுகை புரியாது. ராஜா நினச்சான், ராஜா கூட இருக்கவங்க நினச்சாங்க, தானியேலை போட்டால் தானியேல் சிங்கங்கள் தானியேலை சாப்பிட்ரும். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், நீ போட்டாலும் சிங்கம் அவனை சாப்பிடாது. ஏன்னா அதில் ஒரு பெரிய காரியம் இருக்குது. தானியேலுக்கு அதன் மேலே நான் ஆளுகை கொடுத்துருக்கிறேன். தானியேல் அது பார்க்கும்போது, நான் ஆதாமின் இடத்துல எப்படி கொண்டு போய் அந்த மிருகங்களை எல்லாம் விட்டனோ அப்படி தான் அது தானியேலை பார்க்கும். ஏன்னா அப்படிதான் தானியேல் இருக்கிறான், அவன் ஆளுகையை பெற்றுக்கொண்டு இருக்கிறான். நம்ம அதை அற்புதம்ட்டு போயிடுறோம். அற்புதம் இல்லைங்க அது, அதுதான் ப்ராக்டிக்கல் லிவிங். அதுதான் உனக்கு அப்படிதான். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நின்ன மாதிரி தான் நீ ப்ராக்டிக்கல் லிவிங், உனக்கு அப்படிதான் உனக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதையெல்லாம் அற்புதமாக மாற்றிடுறோம். அது அற்புதம் இல்லை, அது அற்புதம் இல்லை, அதுதான் ப்ராக்டிக்கல் லிவிங். உங்களுக்கு தெரியுமா, மரபணு, மிருகத்தோட மரபணுவில் அதனுடைய பூர்வீக தொடர்ச்சி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். யானையினுடைய அந்த மரபணுவில் அதனுடைய வழித்தடம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? யானைக்கு வழித்தடம். அதனால தான் பாருங்கள், திடீர்னு யானை ஊருக்குள்ளே வரல, யானையினுடைய வழித்தடத்தில் நீ ஊரை கொண்டு போய் வச்சிருக்கிற. அது சைடு தப்பே இல்லை. ஒரு தாய் யானை நடந்த அந்த வழித்தடம் அப்படியே தன்னுடைய குட்டியினுடைய மரபணு மூலமாக அந்த ஜீனில் அது இருக்கும். அதுக்கு வழி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த பரம்பரையிலேருந்து வந்துச்சோ, அந்த முற்பிதாவில் இருக்கிற ஒரு யானை எந்த வழியாக நடந்துச்சோ
அந்த வழியில் இது அழகாக போகும், அழகாக அந்த இடத்துக்கு அதால் போக முடியும். அதனுடைய வழித்தடம் அதில் இருக்குது, பதியப்பட்டிருக்கிறது. கடவுள் அப்படி படைச்சிருக்கிறார். இப்போ இந்த சிங்கங்கள் தானியேலை பார்க்குது, சிங்கங்களுக்கு பார்க்குது, இவன் நமக்கு பேர் வச்ச ராஜா, இவனை நம்ம என்ன செய்ய முடியாது, கடிக்க முடியாது, பொட்டாட்ட உட்காந்துருச்சு. அப்படியே காட்டு ராஜா பார்க்குது, இவன் தாண்டா நமக்கு உண்மையான ராஜா, இவனை தான் நம்மளை சிருஷ்டித்தவர், இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ராஜாவா உண்டாக்கி வச்சிருக்கிறார், இவன் தான் நமக்கு ஆளுகை செய்கிறவனாக வைக்கப்பட்டிருக்கிறான். சிங்கங்களால் தானியேல் கிட்ட கூட வர முடியல. ஏன்? ஆளுகை, சிருஷ்டிப்பினுடைய ஆளுகை, சிருஷ்டிப்பினுடைய ஆளுகை. மீட்பு திரும்ப அந்த ஆளுகையை உங்களுக்கு கொண்டு வருகிறது. மீட்பு திரும்ப அந்த ஆளுகையை உங்களுக்கு கொண்டு வருகிறது. மீட்பு திரும்ப சகலத்திலும் உங்களை ஆளுகையை கொண்டு வந்து வைக்கிறது. தாவீது சொன்னான், அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் இந்த சிங்கத்தை போல, இந்த கரடியை போல இருக்கிறான், அவனை நான் என்னை ஒன்றும் அவனால் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை மீட்பு நமக்கு திரும்ப கொண்டு வந்து வைக்கிறது, ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வைக்கிறது. வேதத்தில் ரொம்ப அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாயில் சொல்லப்பட்டிருக்கும். ஆகாயில் வாசிங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். and I will make you my signet ring என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம் என்ன காரியம்? முத்திரை மோதிரம் வந்துருச்சுன்னா, உங்க கைக்கு வந்துருச்சுன்னா அது என்ன நடக்கும்? வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42, 43 எடுத்து வாசிங்க. கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. போதும், தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்புக்கு கொடுத்து அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி அவனுக்கு முன்பாக அந்த அவனுடைய 2ஆம் ரதத்தில் அவனுக்கு ஏற்றி அவனுக்கு முன்பாக தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி பார்வோன் சொன்னான். முத்திரை மோதிரம் உன் கைக்கு வந்துருச்சுன்னா நீ ஆளுகை உன் கைக்கு வந்துடும். எல்லாம் உன் முன்னாடி பணிவாங்க. அது சிங்கமாக இருந்தாலும் சரி, அது கோலியாத்தாக இருந்தாலும் சரி, உன் முன்னாடி முகம் குப்புற விழுவாங்க. அந்த முத்திரை மோதிரம், அந்த ஆளுகை உன் கைக்கு வந்துருச்சுன்னா அதுதான் நடக்கும். பிசாசுக்கிட்ட அந்த ஆளுகையை கழட்டி, அந்த மோதிரத்தை கழட்டி ஆதாம் கொடுத்துட்டான். அந்த ஆளுகையை பிசாசுக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த ஆளுகையினுடைய ஏசா விற்று போட்டது போல ஆதாம் விற்று போட்டுட்டான். இப்போ அந்த ஆளுகை திரும்ப உன் கைக்கு வருகிறது. மீட்பில் ஆளுகை இருக்கா? மீட்கப்பட்டான ஆளுகைக்குள்ள வரணுமா? வாசிச்சு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அப்படியே உக்காந்துருக்கிறது இல்லை. என்னுடைய வேலை ஆளுகை. இந்த பூமி எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது? ஆளுகை. எதற்காக ஆண்டவர் இந்த பூமியை என் கையில் அந்த ஆளுகையோடு கொடுத்தார்? நான் ஆளணும். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நான் பரிசுத்தத்தையும் நீதியையும் பெற்றவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக நான் இந்த பூமியில் பிசாசினுடைய செயல்களுக்கு விரோதமாக நான் ஆளுகை செய்யணும். பிசாசை துரத்தணும். பிசாசினுடைய செயல்களை நான் துரத்தணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சும்மா உட்காந்துருக்கிறது இல்லை என்னுடைய வேலை. என்னுடைய வேலை என்ன? பிசாசினுடைய செயல்களை அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துருக்கிறார். அதை ஆண்டவர் பண்ணுறதுக்காக இல்லை. சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பை கொல்லணுன்னா என்றைக்கும் முடிச்சு தள்ளிட்டு போயிருப்பார்.
அது அவருக்கு விருப்பம் இல்லை. சிருஷ்டிப்பு அடித்து துரத்தணும். அந்த காரியத்துக்குள்ளே ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இன்னும் புரிகிற மாதிரி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நன்றாக தெரிந்த ஒரு கதை தான். ஒரு தகப்பன் தன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கிட்ட எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போய் அதை ஊதாரித்தனமாக அழிச்சிட்டு, இனி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பன்றி தின்கிற தவிடு கூட இல்லை அப்படிங்கிறதுனால அவன் என் தகப்பனிடத்தில் போனால் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி தகப்பனை நேசித்து தகப்பனிடத்தில் மனம் திருந்தி அவன் புறப்பட்டு வந்தான். அவன் வந்திருக்கிற புறப்பட்ட இடம் பன்னியில் உட்காந்துருக்கிற இடம், பன்னியோடு இருந்த இடம். அங்கேருந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போது அங்கே பார்க்குறோம், ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறது மட்டுமில்லை, அவன் வஸ்திரத்தை மாற்றுகிறார். வஸ்திரத்தை மாற்றிட்டு அடுத்தது இன்னொரு காரியத்தை செய்கிறார். ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து அவன் கையில் போடுறாரு. அதுக்கு அடுத்தது அவனுடைய பாதரட்சை, அவனுக்கு பாதரட்சையை மாற்றுறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, போதும், இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றார். இது என்னங்க, அப்படியே வாசிச்சுட்டு போயிடுவோம் நம்ம. அது கொஞ்சம்லாம் நம்ம மைண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்காது. உயர்ந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், மோதிரம் ஆளுகை, பாதரட்சை உடன்படிக்கை. புரியுதா இப்போ உங்களுக்கு? பாவியாக இருந்த ஒரு மனுஷன் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுக்கு முதல்ல கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு ஆண்டவர் நிற்கல. அதுக்கப்புறம் ஆளுகைக்குரிய அந்த முத்திரை மோதிரமாக வைப்பேன். பார்வோன் யோசேப்புக்கு போட்டான் இல்லையா, இந்த மோதிரத்தை போட்டவன் அந்த ஆளுகை வந்தது, ரதம் வந்தது, தண்டனிட்டு பணியுங்கள். அந்த மோதிரத்தை போடுறார், ஆளுகைங்கிற காரியத்தை கொடுக்குறாரு. பாதரட்சை ரூத் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். விற்கிறதற்கும் வாங்குகிறதற்கும் மாற்றுகிறதற்கும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் பாதரட்சையை கொடுக்கிறது தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை அந்த மகனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு அந்த 3 காரியத்தையும் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் உடன்படிக்கையை நம்ம விட்டுறோம், ஆளுகையை நம்ம விட்டுறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர் அப்படின்னு மட்டும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரட்சிப்புனா அடுத்தது நீ மரணம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் பின்மாறி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ரட்சிப்பினுடைய வேல்யூ தெரியல, ரட்சிப்புக்கு அடுத்து என்னன்னு தெரியல, பின்மாறி போகிறார்கள். ரட்சிப்போடு முடிஞ்சு போச்சு. இயேசுவினுடைய சிலுவையினுடைய ரத்தம் ரட்சிப்போட முடிஞ்சிருச்சு. உங்களை ரட்சித்திருச்சு, அவ்வளோதான், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவன் ஆகிட்டேன்ட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா ஒன்றும் போகாது. ஒரு கோலியாத்து போக மாட்டான், ஒரு செங்கடல் நவராது, யோர்தான் பிரியாது, எரிகோ உலாது. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஆளுகை வரும்போது பயம் போகும். எல்லாரும் தெண்டனிட்டு பணிவார்கள். தெண்டனிட்டு என்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தான் இருந்தாலும் நமக்கு அர்த்தம் தெரியாது. பயம் கலந்த ஒரு துதியோடு பணிந்து கொள்ளணுமா. இருதயத்தில் பயத்தோடு ஐயோ பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி அந்த துதியோடு பணிந்து கொள்ளணுமா. அந்த முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. முத்திரை மோதிரத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. பார்வோனுடைய ரதத்தை குறித்து ஒரு பிரசங்கமே பண்ணலாம். அவர் டிஃப்ரெண்ட் ரதத்தில் இருப்பார். அவர் நல்ல மூடில் மனைவியோடு போகும்போது ஒரு ரதத்தில் போவார். போர் செய்துவிட்டு வெற்றி ஆகிட்டா ஒரு ரதத்தில் வருவார், தோல்வி ஆகிட்டா வேற ஒரு ரதத்தில் வருவார். அவர் நார்மலாக ஊர்வலாக போனால், தனியாக போனால் ஒரு ரதத்தில் போவார். அவர் மூடை அந்த ரதத்தை வச்சு ஜனங்க பார்த்துருவாங்க. எந்த ரதத்தில் வராரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்த்துதல் துதியை சொல்லுவாங்க. அவர் ஒரு ஹாப்பி மூடில் வந்தார்னா அவங்களும் ஆடல் பாடலோடு அவங்க ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அவங்கள சொல்லுவாங்க. அவர் வெற்றி மூடில் வராருன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றியான ஒரு சாங்கோடு அவங்கள அந்த பார்வோனை வரவேற்பாங்க. அவர் தோல்வியோடு வந்தால் சோகமாக அவருக்கு முன்பாக அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு, அந்த தேசத்தினுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் போவாங்க. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ரதம், அந்த ஜனங்க அந்த ரதத்தில் பார்வோன் வந்தால் நடுங்கணும். நியாயம் தீர்க்கிற, சட்டத்தை கொடுக்குற, சட்டம் போடுகிற, உயிரை எடுக்கிற அந்த அந்தஸ்தில் வர்ற அந்த காரியம். அதனால தான் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி பார்வோன் சொன்னான்.
ஒரு நாள் இந்த காரியம் அப்படியே நடக்கும் பரலோகத்திலிருந்து. அப்படிப்பட்ட அப்படியே அவரை பார்த்தா முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் ஒருவர் வருவார். அப்படி தான் வருவார், வந்து நிற்பார். இதெல்லாம் சத்தியங்க, இதெல்லாம் உண்மை. ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் ஈவாய் கொடுக்கப்பட்ட இலவசமான மீட்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். திரும்ப அந்த மீட்பை என்னை சிருஷ்டிப்பின் நிலைக்கு கொண்டு போகிறது. சிருஷ்டிப்பின் நிலையில் என்னை ஆளுகை உள்ள மனுஷனாக வைக்கிறது. எனக்கு அது தெரியனாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, கோலியாத்துக்கு அது புரியும், சிங்கத்துக்கு அது புரியும், கரடிக்கு அது புரியும், எல்லா காரியத்திற்கும் அது புரியும். என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அற்புதம் தான். உலகத்தில் இருக்கிறவனுக்கு வேணால் இது எப்படிங்க இருப்பாங்க. ஆண்டவர் சிம்பிளாக கொண்டு போய் ஒன்று அங்கே வச்சுருவார். அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா எல்லாம் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது, எல்லாம் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாத வாழ்கிறது தான் நம்முடைய தோல்வி. ஸோ மீட்பு என்கிறது, ரட்சிப்பு என்கிறது கிறிஸ்துவனுக்கு தொடக்கம்தான். நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா அடுத்தது நீ அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீ ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும், ஆண்டவர்கிட்ட போய் நீ பேசணும். ஆண்டவர் உன்னோட பேசும்போது உன் இருதயத்தை திறக்கணும். அந்த மீட்பு அதுக்காக தான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறதற்காக தான் அவனை சிருஷ்டித்தார். அவன்கிட்ட பேசுகிறது தான் அவருக்கு வேலை. கழுதுகிட்டேயோ காக்கா கிட்டேயோ குருவிக்கிட்டேயோ மீனுக்கிட்டேயோ பேசுகிறது அவருக்கு வேலை இல்லை. அவர் பேச வேண்டிய ஆள் நீயும் நானும் தான். அவர் பேசும்போது ஏலி சொன்னான், திரும்ப கூப்பிடுற சத்தம் கேட்டால் அடியேன் இருக்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்க, கீழ்ப்படி. ஏலிக்கு தெரியுது, சொல்கிறான் சாமுவேல்கிட்ட, நீ போய் இப்படி சொல்லு, நான் இங்கே தான் இருக்கேன், என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுப்பா. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த ஒரு இருதயத்தை தான் அவர் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் உங்களோடு உறவாடணும், உங்கள் இருதயத்தோடு அவர் பேசணும், நீங்கள் அவர்கிட்ட பேசணும், அவர் உங்கள்கிட்ட பேசணும். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் காரியம். அப்படி வரும்போது தான் நம்முடைய ஆளுகையை ஆண்டவர் நமக்கு அவர் மீட்டு கொடுத்துருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆளுகையில் நம்ம நிற்கும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஒரு தீமையான காரியமும் இல்லை. தீமைன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு சிருஷ்டிக்கலை, அப்படி நினச்சிக்கோங்க. ஒரு தீமையான காரியத்தையும் ஆண்டவர் ஆதாமுக்கு சிருஷ்டிக்கலை. எல்லாம் நன்மையான காரியத்தை சிருஷ்டித்தார். பொன் விளைகிற பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்தார், அள்ளி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் இந்த மீட்பும் ஆளுகையும் இந்த காரியத்தை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. அடுத்த வாரம் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் வாங்க. இந்த சாப்டர், இந்த 15ஆம் வசனத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு கொடுத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு இந்த 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம முடிக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து அடுத்த வாரம் வாங்க. அப்படியே முழங்கால் படிடுவோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த புதிய மனுஷன், சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் எந்த நிலையில் முதல் நாள் சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த நிலையில் இருக்கிற மனுஷன், அவனுக்கு முன்பாக எல்லாம் ஆளுகை செய்யப்படுகிற காரியம், அவனுக்கு முன்பாக எல்லாம், ஒரு காரியமும் அவனுக்கு மேற்பட்டதில்லை. அவன்தான் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். அந்த நிலையில் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த நிலைக்கு தான் திரும்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வர விரும்புகிறார். அதுக்கு தான் மீட்பு. ஆளுகை இல்லாத மீட்பு ஒன்றுமே இல்லை. ரட்சிப்பு, ஆளுகை இல்லாத ரட்சிப்பு ஒன்றுமே இல்லை. உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு போடுங்க, அடுத்தது மோதிரத்தை கொடுங்க, உடன்படிக்கையை ஏற்படுத்துங்க. இவனுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துங்க. இதை தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய இருக்கிறார். இதை புரிந்து கொண்டாதான் வெற்றியின் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்வார். அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதனால் இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களிடத்தில் பேசுகிறதற்கு ஆண்டவர் விருப்பம் உடையவராய் இருக்கிறார். உங்கள் கூட பேசணும், அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய நோக்கம்.
நீங்கள் அவர்கிட்ட பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும். அப்படி ஒரு உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கணும். அந்த உறவு வந்துடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். அதனால் இந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் என் ஆளுகையை நான் இழந்திருக்கிறேன், அந்த ஆளுகையை மீண்டும் நான் எடுத்துக்கொள்ள, என் மீட்பை நான் சுதந்திரித்துக்கொள்ள, என் ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக்கொள்ள ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம். ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனை எங்களோடு கூட ஆண்டவரே நீர் மீட்பை குறித்து, ஆளுகை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறேன். ஆளுகை பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், ஆளுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடிமை பாவத்தில் இன்னும் தொடர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவரே அடிமைத்தனத்தை நுகம் முறிக்கப்படணும். ஆளுகையினுடைய காரியம், அதிகாரம் எங்களுக்கு வரணும். ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரம், ஆண்டவரே மீட்புக்கு அடையாளமாக இருக்கிற அந்த சிக்னட் ரிங், உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறதான பாதரட்சை தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் அணிவித்திருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது அணிவிக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படும், எங்களோடு கூட பேசும். எங்கள் மீட்பெருமைகள் இன்ப ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.